أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சனிதோறும் நடந்து வருகின்ற இந்த தொடர் மார்க்க விளக்க வகுப்பிலே கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கிணங்க உங்களுக்கு மத்தியில் பெற்றோர்களுடைய விடயத்தில் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மகுடத்தில் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பெற்றோர்களை பேணுதல் என்கின்ற தலைப்பு பல முறை பேசப்பட்டிருந்தாலும் பலவாறு பேசப்பட்டிருந்தாலும் பெற்றோரை பேணுதல் என்றால் என்ன என்கின்ற அம்சம் கூடுதலாக விளங்கப்படுத்தப்படாமல் இருப்பதனால், பெற்றோர்களை கவனித்தல் என்றால் என்ன என்பது பலரால் புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பதனால், பெற்றோரை பேணுதல் என்ற தலைப்பு எத்தனை முறை எடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் நோக்கம் நிறைவேறாமல் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோரை பேணுதல் என்கின்ற அம்சத்தை சொல்லுகின்ற பொழுதே சிலருக்கு எது ஞாபகம் வருகின்றது என்றால், நான் எனது தந்தைக்கும் தாய்க்கும் மாதம் 5000 ரூபாய் கொடுக்கிறேன், மாதம் 5000 ரூபாய் கொடுக்கிறேன், மனைவிக்கு கொடுக்காது விட்டாலும் பிள்ளைகளுக்கு கொடுக்காது விட்டாலும் எனது தாய்க்கும் தந்தைக்கும் நான் 5000 ரூபாய் கொடுக்கிறேன், அவர்களது மருந்து செலவுகளுக்கான எல்லா விஷயங்களையும் நான் தான் பொறுப்பெடுத்திருக்கிறேன் என்பதைத்தான் பெற்றோரை கவனித்தல் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பெருநாள் வருகின்ற பொழுது தந்தைக்கு ஒரு சாரம், ஒரு வெஸ்ட், ஒரு லேஞ்சி, எனவே நான் தந்தையை கவனிக்கிறேன். தாய்க்கு ஒரு சாரி அல்லது அவருக்கு தேவையான ஒரு உடுப்பு வாங்கி கொடுத்து விட்டால் நான் தாயையும் என்ன செய்கிறேன், கவனிக்கிறேன் என்பதைத்தான் நிறைய பேர் பெற்றோர்களை கவனித்தல் என்பதாக விளங்கி இருக்கிறார்கள். அதனால் பெற்றோரை பேணுதல் சம்பந்தமான 1000 வசனங்களை சொன்னாலும் ஹதீஸ்களை சொன்னாலும் அவர்கள் இதைத்தான் பேணுதல் என்று விளங்கி இருப்பதன் காரணமாக பெற்றோர்களுடைய இன்னொரு பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. பெற்றோரை கவனித்தல் என்றால் அதுதான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த பகுதி இதுவரைக்கும் விளங்கப்படுத்தப்படாமலோ அல்லது புரிந்து கொள்ளப்படாமலோ இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, நீங்கள் குர்ஆனையோ ஹதீதையோ எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு மாதம் பணம் கொடுங்கள் என்றோ, சாப்பிட கொடுங்கள் என்றோ, உடுப்பு கொடுங்கள் என்றோ, அப்படி கொடுக்காது விட்டால் நீங்கள் குற்றவாளிகள் என்றோ ஒரு குர்ஆன் வசனம் இல்லை, ஒரு ஹதீதும் இல்லை. குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனைவிக்கு நீங்கள் சாப்பிட கொடுங்கள், மனைவிக்கு ஆடை கொடுங்கள், நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் மனைவியை வசிக்க வையுங்கள் என்றெல்லாம் குர்ஆன் வசனம் இருக்கிறது. தந்தைக்கு சாப்பாடு கொடுங்கள், தாய்க்கு சாப்பாடு கொடுங்கள், அவர்களுக்கு உடுப்பு கொடுங்கள் என்று ஒரு வசனம் இல்லை. குர்ஆனை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கவனிப்பது என்பது, தந்தையையும் தாயையும் கவனிப்பது என்பது இந்த உடுப்பு கொடுப்பதும் செருப்பு வாங்கி கொடுப்பதும் சாரம் வாங்கி கொடுப்பதும் பணம் கொடுப்பதும் தான் என்றால், குர்ஆனில் ஒரு வசனம் கிடையாது தந்தையை இப்படி கவனியுங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் கிடையாது, தாயை இப்படி கவனியுங்கள் என்று ஒரு வசனம் கிடையாது. மாற்றமாக மனைவியை பற்றி வசனம் வருகிறது. எப்படி? அவர்களுக்கு உடுக்க கொடுங்கள், அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள், நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் அவரை வசிக்க வையுங்கள். தந்தை தாயை கூட நீங்கள் வசிக்கின்ற இடத்தில் வசிக்க வைக்க வேண்டிய கடமையை அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் மனைவியை நீங்கள் வாழுகின்ற இடத்தில் வாழ வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, இதுதான் கவனித்தலாக இருந்தால் அல்லாஹு தஆலா தாயையும் தந்தையும் விட மனைவியை கவனிக்க சொல்லி இருக்கிறான் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். மனைவியை கவனிக்க சொல்லி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். காரணம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் மனைவியை தான் குர்ஆனிலே சொல்லுகிறான். தாய்க்கும் தந்தைக்கும் இதெல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அப்படி என்றால் கவனித்தல் என்பது இதுதானாக இருந்தால் கூடுதலாக மனைவியை தான் கவனிக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் என்றால், மனைவியை நீங்கள் தலாக் பண்ணிவிட்டால் சாப்பாடுக்கும் உடுப்புக்கும் நீங்க தான் பொறுப்பு. இதா முடியும் வரைக்கும் சாப்பாட்டுக்கும் உடுப்புக்கும் நீங்க தான் பொறுப்பு. தலாக்கு என்றது அன்பு உடைஞ்சு போன நேரத்தில் வாரது, அன்பு முடிஞ்சு அதுக்கு பிறகும் சாப்பாடும் உடுப்பும் கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, அன்புக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் உடுப்பு கொடுக்கறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளங்குது. அதிலிருந்து
அன்புக்கும் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நிறைய சகோதரர்கள் மனதிலே கை வைத்து சொல்லணும், அதைத்தான் பெற்றோரை கவனித்து விளங்கி வைத்திருக்கிறார்கள். டைமுக்கு மருந்துக்கு டெஸ்ட் பண்றது, மாசம் பணம் கொடுக்கிறது, ஒரு 3000 4000 தந்தைய கையில கொடுக்கிறது, பெருநாள் வந்தால் சாரம் சேட்டுகள் வாங்கி கொடுப்பது, அதெல்லாம் செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் என் மூவாப்படா நல்லா கவனிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. யாராவது தந்தை தாய் சம்பந்தமான பயான் பண்ணினாலும் அவருக்கு அதான் ஞாபகம் வரும். மாசத்துக்கு தந்தைக்கு நான் ஒதுக்கிக்கிறத பார்த்தா 60,000, 5000 மேனி பார்த்தா 60,000, உம்மாக்கு ஒரு 3000 மேனி பார்த்தா என்னது 36,000. அப்போ 1 லட்சத்துக்கு மேல உம்மா அப்பா கவனிச்சிக்கிறேன். அதான் கணக்கு. எல்லாம் இதுல தான் கவனிக்கிறதெல்லாம் கணக்குல தான் போறது. அதுபோல சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சிக்கிறேன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, மருந்து செலவு, அந்த செலவெல்லாம் கவனிக்கிறேன்னு பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மகன் ஒரு வேலையில் இருக்கிறாரு, வாப்பா கோல் பண்றாரு, ஒரு டெஸ்டிங்குக்கு போக வேண்டி இருக்கிறது அப்படின்ட்டு மகன் பார்க்குறாரு, என் வாப்பாக்கு செய்யணும், ரைட், எனக்கு வரையெல்லாம் இருக்குது, அடுத்த ஒரு நாள் போங்க, சல்லிக்கு ஞாபகம் இருக்கும், எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, இது அவருக்கு ஞாபகம் இருக்குது. நான் என் வாப்பாவை கவனிச்சிக்கிறேன், ஏன் மருந்துக்கு செலவு கொடுத்திக்கிறேனே, மருந்துக்கு நான் செலவு கொடுத்திக்கிறேன், அதனால வாப்பாவை கவனிச்சிக்கிறேன்னு நினைக்கிறார். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இதை கவனித்திரண்டு அல்லாஹ் தஆலா சொல்லவே இல்லை. அதை கவனித்திரண்டு வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் ஒரு ஏழை தனது தந்தைக்கு நன்றி செலுத்துவது எவ்வாறு? தன் மனைவிக்கே கொடுப்பதற்கு வசதி இல்லாதவன் தனது தந்தைக்கும் தாயையும் எப்படி கண்ணியப்படுத்துவது, எப்படி செலவழிப்பது? கடன் வாங்கியா? தந்தைக்கும் தாயும் கடன் வாங்கி கொடுக்கணும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்படியா கண்ணியப்படுத்துவது? எனவே சகோதரர்களே, முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? தாயையும் தந்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவர்களை பேண வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை, அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. கவனிப்பது என்றால் என்ன, பேணுதல் என்றால் என்ன, கண்ணியப்படுத்தல் என்றால் என்ன என்பதில் நாங்கள் தவறு விடுகிறோம் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுபோன்று இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும் என்பதற்காக இவைகளை நான் சொல்லுகிறேன். உலகத்திலே நாங்கள் தேட வேண்டிய ஒரு பொருளாக, எங்களது சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் உள்ள ஒரு பொருளாக ஒன்றைத்தான் 195% நினைக்கிறோம். எது? பொருளாதாரம். பொருளாதாரம் தான் இந்த உலகத்தில் தேடப்பட வேண்டிய ஒன்றாக நாங்கள் நினைக்கிறோம், பெருமதியான ஒன்றாக நினைக்கிறோம். பொருளாதாரம் இல்லாமல் ஒருவன் ஒரு வீட்டிலே இருக்கிறான் என்றால் அவன் தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றுதான் நினைக்கிறான். எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லுவான். தன்னோட வீட்டில் பொருளாதாரம் இல்லை என்றால், கரண்ட் இல்லை என்று சொன்னால், படுப்பதற்கான ஒரு அழகான பெட் இல்லை என்றால் எங்கள்கிட்ட என்னதான் இருக்குது என்றுதான் சொல்லுவான். எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. பொருளாதாரம் இல்லை என்பதையே ஒன்றும் இல்லை என்று தீர்மானிக்கக்கூடிய நிலையில் சமூகம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் பொருளாதாரத்தை மட்டும் ஒரு மனிதனுக்கு பெருமதியாக வைக்கல, ஆனா வெளிப்படையாக அதைத்தான் பெருமதியாக வச்சுக்கிறான். அதையெல்லாம் தாண்டி உலகத்திலே பெருமதியான ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் மீது இன்னொருவருக்கு ஏற்படுகின்ற அன்பு இருக்கிறதே, அது பெருமதியான ஒன்று. உங்களுக்கு இன்னொருவர் மீது ஏற்படுகின்ற அன்பு அல்ல. எங்களுக்கு இன்னொருத்தர் மீது பொருளாதாரத்துக்காக அன்பு வரும். அவர் நல்ல பணக்காரன் ஆகிறார், அன்பு நிறைய வரும், விளங்கிட்டா? அதுபோல அவர் நல்ல கௌரவமான இடத்துல இருக்கிறால் அவரோட அன்பு வரும். அதுபோன்று அவர் அதாவது எங்களுக்கு நினைச்ச டைம்ல உதவி செய்வார் என்பதற்காக அவரோட அன்பு வரும். இது பிரயோஜனம் இல்லை, இது பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் பணக்காரனாக இருப்பாங்க, அவருக்கு பக்கத்துல நிறைய நபர்கள் இருப்பார்கள், அவருடைய பணம் முடிஞ்ச உடனே அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம இருப்பாங்க. அந்த அன்பெல்லாம் எதுக்காக வேண்டி வந்தது? அவர் இடத்துல இருக்கிற பொருளாதாரத்துக்காக வேண்டி வந்தது. ஒருவர் தூசுக்கும் கணக்கெடுக்கப்படாமல் இருப்பார், பணம் வந்துவிடும், அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள். எதற்காக வேண்டி இந்த அன்பு? பொருளாதாரத்திற்காக வந்த அன்பு. நான் அதை சொல்லவில்லை. உங்கள் மீது ஒருவருக்கு ஏற்படுகின்ற அன்பு இருக்கிறது, அது உலகத்திலே மிக பெருமதியான ஒரு விஷயம். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நரகத்தின் விளிம்பில இருந்தார்கள், நான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அன்பை ஏற்படுத்தினேன். லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் நீ செலவழித்திருந்தாலும் அவர்களது உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை உன்னால் ஏற்படுத்த முடியாது. அதாவது கோடான கோடி செலவழிச்சாலும் அன்பை உங்களுக்கு வாங்கலாது. ஒத்தன்ற வெறுப்பை நீங்க சம்பாதிச்சுன்னு வைங்களேன், நீங்க அவனுக்கு கோடான கோடி கொடுத்தாலும் தேவைண்டா வாங்கி கொள்வான். ஆனால் அவனுக்கு அன்பை ஏற்படுத்துற விஷயம் இருக்குதானே, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற கையில் இருக்கிற ஒரு விஷயம். ஒத்தனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சுட்டீங்க, அவனோட வாழ்க்கையில பாதிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுட்டீங்க, அதனால அந்த வாழ்க்கை பெரிய டேமேஜ் ஆயிட்டு, அதுக்கு பின்னால 1 கோடி பணம் கொடுக்குறீங்க, அவன் கஷ்டத்துக்காக வாங்கிக்கல்றான், ஊட்டையும் கட்டிக்கல்றான். நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட அன்பா இருக்கிறான்னு சொல்லி ஒன்னும் பேசாம இருப்பான், அவ்வளவுதான். ஆனால் அன்பு என்பது இருக்கிறதானே உள்ளத்துல ஏற்படுவது, அது ஒரு மிக பெருமதியான விஷயம். நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு காட்டுவதல்ல, உங்களை மற்றவர்கள் விரும்புவது. உங்களை மற்றவர்கள் விரும்புவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். எங்களை பற்றி இன்னொருவன் பேசிவிட்டால் எங்களோட மனசுல என்ன வேதனை வருகிறது?
இப்படி சொல்லிட்டானே என்று சொல்லி